பாட்டி, கோவை தெற்குல உங்களுடைய ஆதரவு யாருக்கு? தாமரைக்கு. எதனால்? எங்களுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க கண்ணு. எங்கள் அப்பா செத்தப்போ எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு வாங்கி எங்கள் அப்பாவோட டெத்தை எடுத்தாங்க கண்ணு. அந்த நன்றியை நினச்சி நான் கோவை தெற்கு தொகுதியில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? நம்மளுடைய ஆதரவு டிஎம்கே, சூரியன். எதனால்? எதனாலன்னா இருக்கிறோம், குடியிருக்கிறோம் இங்கே. கோவை தெற்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் வானதி சீனிவாசன் அவங்க இருந்தாங்க. இந்த டைம் அவங்க நிற்கிறாங்க. ஏடிஎம்கே கோயம்புத்தூரில் நிறைய பண்ணியிருக்காங்க. பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜு ஒர்க்கிங் ஆகட்டும், மக்கள் சப்போர்ட் ஆகட்டும், இதனால் வருவாங்க. பட் இப்போது செந்தில் பாலாஜி புதுசாக கரூர் விட்டு இங்கே வந்து நிற்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களோட விருப்பம் என்னென்னா மாற்றம் வரணும், அதாவது புது கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னா தாராளமாக செந்தில் பாலாஜி அவங்களுக்கு போடலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னா செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி அமைச்சராகவும் இருந்திருக்காரு. தனிப்பட்ட விமர்சனம் நிறையா இருந்தாலும் கோயம்புத்தூரோட வளர்ச்சிக்கு அதிமுகவை தாண்டி திமுக செய்யும்னு நினச்சா கண்டிப்பாக நான் செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு தரேன். டிஎம்கே. எதனால்? அவங்க நல்ல திட்டங்கள் பண்ணுறதுனால. அவங்க கோவை தெற்கு தொகுதியில் உங்களுடைய ஆதரவு யாருக்குமா? எதனால்? இல்லை, விஜய் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு. ஸோ ஒரு புதுசாக இருக்கும். இது வரைக்கும் வந்தவங்களை விட இவர் தானே இப்போ ஃபஸ்ட் டைம் வராரு. ஸோ இவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், என்ன பண்ணுறாருன்னு தான் பார்ப்போம். திமுகவுக்கு. எதனால்? திமுக நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, பஸ்ஸில் பெண்களுக்கு பயணம், அப்புறம் கல்லூரி மாணவிகளுக்கு உதவித்தொகை, மகளிர்களுக்கு 8000 இது அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கிக்கங்கன்னு கூப்பன் கொடுக்குறாங்க. ரெண்டாவது நான் முதல்வன் திட்டத்தில் நிறையா ஸ்டூடெண்ட்டுங்க படித்து முன்னேறியிருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க. இந்த அரசாங்கம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, மாணவர்களை உருவாக்குறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை உருவாக்குறாங்க, மதச்சார்பற்ற நிலையில் போகிறாங்க. நமக்கு ஒரு பாதுகாப்பான அரசாக இந்த அரசு விளங்குது. அதனால ஆதரவு. கோவை தெற்கில் உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு? அதெல்லாம் பாரதிய ஜனதா, ஏடிஎம்கே கூட்டணி. செந்தில் பாலாஜி தாங்க எல்லாமே ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. செந்தில் பாலாஜி லாஸ்ட் டைம் வார்டு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 எல்லாமே டிஎம்கே தான். ஸோ ஆளுங்கட்சி டிஎம்கே இருக்கிறனால டிஎம்கே செந்தில் பாலாஜி தான் வாய்ப்பு கன்ஃபார்ம். எதனால்? சரி, புதுசாக கொடுக்கலாம். எப்போவுமே டிஎம்கே தான். நாங்கள் எதனால்? எப்போவுமே டிஎம்கே தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணுது. அதனால் டிஎம்கே தான் எப்போவுமே டிஎம்கே தான். செந்தில் பாலாஜி தான். டிவிகே. எதனால்? விஜய்க்கு மட்டும் புது வாய்ப்பு கொடுக்குறோம். அவரும் வந்தால் கொஞ்சம் முன்னேற்றம் வரும்னு நினைக்கிறோம். ஏடிஎம்கே. எதனால்? கோயம்புத்தூர் எப்பவுமே ஏடிஎம்கே தாங்க. அவங்க கோட்டை தான் இது. நம்ம விஜய் தான் போடல சார். விஜய் ஆளுங்க செந்தில் பாலாஜி. எதனால்? அவர் 3 பீடாக ஒருத்தர் இருந்தார், அவர் ஒன்றும் வரல. இப்போ அவருக்கு நாங்கள் பண்ணலான் இருக்கோம். வந்தார் நல்லா இருக்கும். டிவிக்கே தானே. எதனால்? நம்மளாம் யங்ஸ்டர் டிவிக்கே தானே போடுவோம். Subscribe to One India and never miss an update.